இன்றைக்கி நான் வெள்ளை குருமா தான் செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம குருமா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மிக்ஸியில் நம்மளுக்கு தேவையான தேங்காய் அரைச்சலை அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கு நான் 20 முந்திரி எடுத்திருக்கேன். முழு முந்திரி எடுத்திருக்கேன், உடச்ச முந்திரி எடுக்கல. பச்சை மிளகா ஒரு 8 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கசகசா. இது ஒரு கெட்டி பதத்துக்கு நம்ம கசகசாவும் முந்திரியும் சேர்த்துக்கிறோம். ஒரு ஏலக்காய், பட்டை ஒரு சின்ன அளவுக்கு, கிராம்பு 1, தேங்காய் துருவல் ஒரு அரை மூடி எடுத்திருக்கேன். நல்ல முத்தின தேங்காய் தாங்க நான் எடுத்திருக்கேன். எலசி தேங்காய் எடுத்திங்கன்னா அது சட்னிக்கு தாங்க நல்லாயிருக்கும். இதுக்கு குருமாவுக்கு முத்தின தேங்காய் எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு ஒரு தண்ணி ஊற்றி நல்லா பாருங்கள், இந்த மாதிரி மைய அரைச்சிக்கோங்க. ஏன்னா முந்திரிலாம் போட்டுக்கும், நல்ல மைய தாங்க அரைக்கணும். இப்போ பீன்ஸு ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். வெங்காயம் ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். பச்சை பட்டாணி ஒரு 100 கிராம். மொத்தமாக சேர்த்து நான் ஒரு 1/4 கிலோக்கே காய்கறிகள் எடுத்திருக்கேன். இதுக்கு தக்காளி பழம் சேர்க்கக்கூடாதுங்க, இல்லைன்னா வெள்ளை குருமா வராது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் வர மாட்டேன் நான் எடுத்திருக்கேன். பிரிஞ்சி இலை, ஸ்டார் பூ, பட்டை, கிராம்பு, தேங்காய் அரைச்சி வச்சுருக்குது, சோம்பு, சீரகம், பச்சை மிளகா வதக்கிறதுக்கு, கருவேப்பிலை, ஒரு லெமனு, புதினா, மல்லி, எண்ணெய், கடுகு. என்கிட்ட புதினா கொஞ்சம் கருப்பாக போயிடுச்சு. நான் வாங்கி 1 வாரத்துக்கு மேலே ஆச்சு, அதனால கருப்பாக போச்சு. அதுதான் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கொஞ்சம் கருத்த நிறத்துக்கு போயிடுச்சு. இதை வச்சு தாங்க இன்றைக்கி செய்ய போகிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் உருளைக்கிழங்கு கூட சேர்க்கலாம். உருளைக்கிழங்கு, சுண்டல், இந்த ஐட்டம்லாம் நீங்கள் சேர்த்திங்கன்னா குருமா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இதில் உப்பு நான் சேர்க்கலை, உப்பும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் நான் எல்லாமே பண்ண போகிறேன். குக்கர்லேயே இன்றைக்கி நீங்கள் ஒரு விசில் வச்சுட்டிங்கன்னா போதும், கரெக்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். பச்சை பட்டாணியும் முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் பிடிக்காதவங்க எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூனாக எடுத்துக்கோங்க. பிரிஞ்சி இலை, கிராம்பு 3, பட்டை 1, பட்டையை நான் உடச்சி போட்டிருக்கேன், ஏலக்காய் 1. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரணுங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம். சீரகம் நம்மளுக்கு செரிமானத்துக்கு நம்ம சீரகம் சேர்த்துக்கிறோங்க. இது இன்றைக்கி நான் தோசைக்கும் சப்பாத்திக்கும் நான் இந்த வெள்ளை குருமா செஞ்சுருக்கேன். மதியத்துக்கு நாங்கள் சாப்பாட்டுக்கும் நாங்கள் வெள்ளை குருமா யூஸ் பண்ணிக்குவோம். காலையில் வைக்கிற அந்த ஒரு குழம்புலையே நாங்கள் மதியத்துக்கும் சேர்த்துக்குவோம். இது நீங்கள் சாதத்துக்கும் நீங்கள் இந்த குருமாவை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் சொல்லுவாங்க, ஐயோ சாதத்துக்கெலாம் நல்லா இருக்காதே அப்படின்னு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன், சீரகம் எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் 1 கொப்பு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் நச்சு தான் போட்டிருக்கேன், நீங்கள் பேஸ்ட்டாக கூட போட்டுக்கலாம். இப்போ எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை. அதுவே நீங்கள் ஒரு பாத்திரத்தில் வைக்கிற மாட்டோமா இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வெங்காயம், காய்கறி எல்லாமே இந்த வதக்கி செய்வீங்க. குக்கரில் நம்ம எல்லாமே போட்டு நல்லா வதக்க போகிறோம். பீன்ஸு, பச்சை மிளகா, வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதில் எந்த மசாலா ஐட்டமும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. அதனால தான் நம்ம பச்சை மிளகா, நான் மொத்தம் 10 பச்சை மிளகா எடுத்திருக்கேன் இந்த குருமாவுக்கு மட்டும். ஏன்னா வேறு மசாலா ஐட்டம் நம்ம சேர்க்க போகிறதே கிடையாது. உங்களுக்கு உரப்பு எப்படி தகுந்தாப்புலையோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ பச்சை பட்டாணி நான் ஊற வச்சுருக்கேன்ல, அதையும் நான் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நீங்கள் குருமா வைக்கணும்னா குருமா வைக்கிறதுக்கு பச்சை பட்டாணியை சுடுதண்ணியில் கூட ஊற வச்சிங்கன்னா 2 மணி நேரத்தில் உங்களுக்கு பச்சை பட்டாணி நல்லா ஊறிடுங்க. காலையில் தான் நீங்கள் பச்சை பட்டாணி வச்சு நீங்கள் செய்யணும்னா 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சுடுதண்ணியில் ஊற வச்சிங்கன்னா நீங்கள் குழம்பு வைக்கிறது கரெக்டாக இருக்கும். இப்போ உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ கிண்டி விட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்க
தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி பதம் வேணுமோ அவ்வளோதுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம முந்திரி போட்டிருக்கனால கெட்டியாக கொடுக்கும், அதே மாட்டம் கசகசாவும் கெட்டியாக கொடுக்கும். உங்களுக்கு எப்படி தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இந்த மிக்ஸி ஜார்லேயே கழுவி கொஞ்சம் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. இது வந்து கெட்டி பதம் வந்து நிறையா கொடுக்குங்க முந்திரியை பொறுத்தவரையும். இப்போ மூடி வச்சிடலாம். அடுப்பில் ஒரு விசில் வந்தோடனே இறக்கி வச்சிடலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் இன்றைக்கி கத்திரிக்காய் தாங்க எடுத்திருக்கேன். 1/4 கிலோ கத்திரிக்காய், கருவேப்பிலை 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா அடுப்பில் வச்சுட்டு பக்கத்தில் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பெரட்டி எடுத்துக்கோங்க. வெள்ளை குருமாவுக்கு கத்திரிக்காய் தொக்கு சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பொழுதுமே தாளித்து அந்த மாதிரிலாம் பண்ணவே வேண்டாம். நீங்கள் நார்மலாக நீங்கள் வீட்டில் நறுக்கி போட்டு சட்டியில் மிளகாத்தூள் போட்டிங்கனாவே அவ்வளோ அருமையாக இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெள்ளை குருமாவுக்கு இதை விட சைடிஷ் வேறு எதுவுமே இருக்காதுங்க. ஏன் உருளைக்கிழங்கு வறுத்துக்கலாம், வாழைக்காய் வறுத்து கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. உங்களுக்கு எப்படி உரப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு உரப்பு வந்து இந்த மிளகாத்தூள் வந்து கரெக்டாக இருக்கும், அதனால் நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. கத்திரிக்காயை அதே மாட்டம் நீளமாக வெட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப பொடியாக நறுக்கிற வேண்டாம். பாருங்கள், நான் ப்ளூ கலர் கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன். நான் 1.5 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு வந்து தூள் உப்பு நான் சேர்த்துருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து 1/4 கிலோவுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். கரெக்டாக இருக்குங்க, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கு பக்கத்துலேயே நீங்கள் இஞ்சி பூண்டை வந்து நச்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா இதை வதக்கி விட்ருங்க. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு செரிமானத்து சக்திக்காண்டி தான் நம்ம இதில் சேர்த்துக்கிறது. நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. பெரட்டி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட்டும் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கோங்க. அதில் ஒரு கத்திரிக்காய் எடுத்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் உங்களுக்காண்டி நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். எங்கள் வீட்டில் கத்திரிக்காய் இந்த மாதிரி தொக்கு வச்சு நீங்கள் தயிர் சாதத்துக்கெலாம் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அதே மாதிரி சாம்பார் சாதத்துக்கும் இந்த தொக்கு சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. வீட்டில் சிம்பிளாக செய்யணுன்னா நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க. அவ்வளோதான், என்னோடய ஸ்டைலில் கத்திரிக்காய் தொக்கும் ரெடி ஆயிடுச்சு. இதில் மேலாப்பில் என்கிட்ட மல்லித்தலை இல்லை, ஒரு கொப்பு தான் இருந்துச்சு, அதனால மேலாப்பில் தூவி விட்டு கிண்டி மூடி வச்சுட்டேன். இப்போ நம்ம குக்கரில் விசில் போயிடுச்சு, விசில்லாம் நல்லா இறங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு ஏர் போனதுக்கப்புறம் நீங்கள் எடுங்க. ஏர் போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் எடுத்திங்கன்னா உள்ளுக்குள்ளே அப்படியே வேகாமையே தம்முலையே இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு மல்லித்தலையை தூவி விட்டுக்கோங்க. லெமன் வந்து ஒரு பழம் லெமனையும் புழிஞ்சு விட்டுக்கோங்க. எதுக்காண்டி லெமன் சேர்க்குறோம்னா, நம்ம மதிய வரையும் யூஸ் பண்ணுறதுனால லெமன் யூஸ் பண்ணிங்கன்னா மதிய வரை கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்கு தான் நான் ஒரு பழம் லெமனையும் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு லெமன் சேர்த்துக்க விருப்பம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் சேர்த்துக்க கூட வேண்டாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ சாப்பிட ரெடிங்க. நாங்கள் இதுக்கு வெள்ளை குருமா பாருங்கள் எப்படி நல்லா இருக்குது. எனக்கு இந்த தண்ணி பதம் போகும். இது ஆற உங்களுக்கு இன்னும் கெட்டி பதம் கொடுத்துருங்க. பாருங்கள், சாப்பாட்டுக்கு வெள்ளை குருமா, கத்திரிக்காய், தோசை. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி கமெண்டில் சொல்லுங்கள்.